ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜி. இன்றைக்கி வந்து சூப்பரான ஹெல்த்தியான ஒரு தோசைங்க. இன்ஸ்டண்ட்டாக அப்போது செய்யலாம். இந்த தோசை கோதுமை தோசை எப்படி செய்கிறதுன்னு நான் இன்றைக்கி காட்டுறேன். ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த கோதுமை தோசை செய்கிறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கு மாவு நம்ம வந்து எதாவது ஊற வைக்கணும், அரைக்கணும், இது எதுவும் தேவையில்லைங்க. இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அதில் பாதி அளவு அப்படின்னா அரை கப்பு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இது நார்மலாக நான் கடையில் வாங்கின அரிசி மாவு தாங்க. இதில் 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. ருசிக்கு ஏற்ப உப்பு போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் நம்ம இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் ரொம்ப முறுமுறுன்னு தோசை வேணும்னா இதில் கூட 1 ஸ்பூன் உப்புமா ரவை சேர்த்துக்கலாம். ஒயிட் ரவை இருக்கும் இல்லையா, அது சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி, ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டியே இருக்கக்கூடாது. கட்டி இல்லாமல் சூப்பராக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி பாத்தி ஊற்றுங்க. இது வந்து நம்ம இப்போ தோசை வந்து ரவா தோசை போடுற மாதிரி அப்படி ஊற்றிடணும். இது நம்ம தோசை மாதிரி போட்டுட்டு சுட்டி எடுக்க முடியாது. நார்மலாக நம்ம பேனில் அப்படி ரவா தோசை போடுற மாதிரி ஊற்றிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு எடுக்க வேண்டியது தான். இப்போ பாருங்கள், கட்டி இல்லாமல் இந்த மாவு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். கோதுமை மாவுனால் கொஞ்சம் சீக்கிரம் கட்டி ஆகிடும். நீங்கள் வந்து நல்லா கொஞ்சம் பொறுமையாக இது மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு வெங்காயம், அப்புறமா 2 பச்சை மிளகாய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நான் போட்டிருக்கேன். அப்புறமா இதில் கருவேப்பிலை மெலிசாக கட் பண்ணி, கொத்தமல்லி, அப்புறமா கேரட் துருவி ஒரு ஃபுல் கேரட் போட்டிருக்கேன். கேரட் துருவிட்டு அதுவும் போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ணணும்னா இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் கலருக்காக ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது மிளகாத்தூள் ஏன் போட்டேன்னா நம்ம தோசை வந்து நல்லா ஒரு ப்ரௌன் கலர் வரும். அதனால தான் நான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம் இல்லையா, அது வேணால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் மட்டும் ஒரு கலருக்காக போட்டிருக்கேன். இப்போது இந்த மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. உடனே தோசை ஊற்ற வேண்டியது தான். நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி தோசைக்கல் சூடு பண்ணிவிட்டு நம்ம மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாக தாங்க கலக்கணும், ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நம்ம தோசைக்கல் மேலே இப்படி ஊற்றிடணும். நம்ம வந்து தோசை மாதிரி போட்டுட்டு மாவு போட்டு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இந்த தோசை இந்த மாதிரி ஒரு பக்கம் நல்லா கலர் வந்ததுக்கப்புறம் 2வது பக்கமும் திருப்பி போட்டுட்டு இன்னொரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து சாப்பிட வேண்டியது தான். சூப்பரான தோசை. இதுக்கு கூட வெங்காய சட்னி இல்லைன்னா புதினா தொக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு சொன்னுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.